ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சுவையான புசு புசுன்னு கோதுமை மாவு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலை உணவு இரவு உணவு ரெண்டுத்துக்குமே ஏற்றது இது. நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியதும் கூட. சர்க்கரை நோய் இருக்கவங்க, உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை செஞ்சு சாப்பிடலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தலை தட்டி 1/4 கப் உளுந்து, கோபுர அளவுக்கு 2 கப் கோதுமை மாவு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடணும். இந்த மெத்தடில் பண்ணும்போது மாவில் தயிர் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவு மாவு எடுத்தோன்னா சரியாக நமக்கு 20 இட்லி கிடைக்கும். முதல் தடவை பண்ணுறவங்க இந்த அளவு வச்சு பண்ணி பாருங்கள். சுவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமான அளவில் செஞ்சுடுங்க. அரை மணி நேரம் கழித்து இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். நம்ம ஊற வச்ச தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா மாவும் அரைச்ச பிறகு கடைசியாக 2 ஸ்பூன் ரவை மட்டும் சேர்த்து கலந்து விட்டுடணும். ரவையை வறுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 4 மணி நேரம் புளிக்க விட்டோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மட்டும் 1/2 ஸ்பூன் இட்லி சோடாவை சேர்த்துட்டு உடனே இதை இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி சோடா சேர்க்கும் போது இட்லி நல்லா எழும்பி வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த தட்டை வச்சு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். நிறைய நேரம் வேக விடக்கூடாது, அப்புறம் கல் மாதிரி மாறிடும். 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோன்னா சாஃப்டான கோதுமை மாவு இட்லி ரெடி ஆகிடும். இந்த கோதுமை மாவு இட்லிக்கு சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம உடனே பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபியும் கையோட பார்த்துடலாம். மிக்சி ஜாரில் 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை, ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சமாக புளி, சுவைக்கு ஏற்ப உப்பு, 2 பல் பூண்டு, 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து மைய அரைச்சிட்டு 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடும். இதே மெத்தடில் கோதுமை இட்லி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.